இந்த டிஷ் பண்ணுறதுக்காக நான் எம்டியாக குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் லேசாக உதுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 1/4 டம்ளர் தண்ணி வந்து சரியாக இருக்கும். லைட்டாக நம்ம சாஃப்டாக தான் பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. சப்போஸ் தண்ணி குடிச்சுன்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாகிடும். இதில் என்ன ட்ரிக்னா, ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு விட்டு ஒவ்வொரு உருண்டையும் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த கிராக்ஸும் வராமல் இருக்கும். மொதல் 2 ரவுண்ட் வந்து அழுத்தமாக உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சாஃப்டாக உருட்டிக்கோங்க. அப்படி தான் இந்த பால்ஸ் எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இந்த கேப்பில் நம்ம பாகு தயார் பண்ணிக்கலாம். அரைக்காப்படி சீனியும், அடுத்து ஒரு மான்படி முக்குளுக்கு சீனி நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி, ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் வாசத்துக்காக. இப்படி கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுருங்க. எண்ணெயில் வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஒரு 10 உருண்டை போல் போடுங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். லைட்டாக கருதை வச்சு திருப்பி விட்டுட்டு நல்லா செவந்த உடனே எடுத்து நீங்கள் சூடாக இருக்கிற பாகில் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் கிராக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக தெரியும். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கும் உங்கள் வீட்டையும் கம்மம் கொட்டும் வாழ்க்கை